ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம கமெண்ட்ஸ் ட்ரேடிங்கில் வந்து பார்க்க போகிறது எலைக்கு அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க கிரவுண்ட் ஸ்டாஃப்க்கு ஃபேஸ் அண்ட் ஹேண்ட்ஸில் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணணுமான்னு வந்து கேட்டிருக்காங்க. எஸ் கைஸ், நீங்கள் வந்து இப்போ மேக்கப் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின்ல ரொம்ப பேட்சியாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ரிமூவ் பண்ணால் உங்களுடைய மேக்கப் வந்து கரெக்டாக செட் ஆகி பார்க்குறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் த்ரெட்டிங் பண்ணியிருக்கணும் அண்ட் அப்பர் லிப் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கணும். ஓகே, அப்பர் லிப் நமக்கு ஹேர்ஸ் எல்லாம் வரும் தெரியுமா, அது வந்து ரிமூவ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட்ஸ் அண்ட் லெக் இம்பார்ட்டண்ட்டான்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்கள் யூனிஃபார்ம் வந்து பொறுத்து இருக்குது. உங்களுக்கு வந்து ஹாஃப் ஸ்லீவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கையில் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்கர்ட் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, ஸ்கர்ட் வந்து யூனிஃபார்ம் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் லெக்குக்கும் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து மிஸ்டர் திவாகர் வந்து கேட்டிருக்காங்க, ஏர்போர்ட்டில் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் வந்து பேசணுமா அப்படின்னு. ஏர்போர்ட்டில் வந்து நம்ம பல லாங்குவேஜில் வந்து பேசிக்கலாம், பட் மெயினாக வந்து இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோன்னா ஸோ மெயினான லாங்குவேஜ் எப்போவுமே வந்து இங்கிலீஷாக தான் வந்து இருக்கும். அண்ட் இன்டர்வியூலையுமே வந்து நிறைய பேர் கேட்குறது, அக்கா இன்டர்வியூவில் நாங்கள் ஏன் தமிழ் பேசக்கூடாதுன்னு. எஸ், நீங்கள் தமிழில் பேச முடியாது, நீங்கள் இன்டர்வியூலையுமே வந்து இங்கிலீஷில் தான் வந்து பேசி ஆகணும். அண்ட் கொஞ்சம் பேர் வந்து கேட்டிருக்கீங்க, நான் 10th ஃபெயில் டிப்ளமோ கோர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து லைக் பார்த்தீங்கன்னா அது உங்கள் கோர்ஸை வந்து பொறுத்திருக்கு. ஏதாச்சும் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து பண்ண விரும்புகிறீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கண்டிப்பாக கன்டினியூ வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, வேறு ஏதாச்சும் நீங்கள் ஒரு கோர்ஸ் டிப்ளமோ எடுத்து பண்ண விரும்புகிறீங்கன்னா உங்களுடைய 10th வந்து பாஸ் பண்ணி எடுங்க. ஏன்னா 10th உங்களுக்கு பாஸ் பண்ண இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இருக்கவங்களே வந்து மதிக்கிறது இல்லை. ஏன்னா அவ்வளோ வந்து டெக்னாலஜி ஆகட்டும், பட் இப்போ வந்து மெயின் வந்து ஸ்கில்ஸ் தாங்க. இப்போ மெயினாக நான் வந்து ரொம்ப பிளேஸில் வந்து பார்க்குறது மார்க்ஸோ இல்லை டிகிரியோ கிடையாது. உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கில் இருக்கிறீங்க, இல்லைன்னா நீங்கள் சொல்கிற ஒரு ஆன்சரில் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்க அவ்வளோதான் வந்து பார்க்குறாங்க. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் எந்த கோர்ஸ் வேணுமெல்லாம் படிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை வந்து எடுத்து பாருங்கள். லைக் அதுக்கப்புறம் அதை பற்றி சர்ச் பண்ணுங்கள். இப்போ 10th சர்டிஃபிகேட் அதுக்கு தேவையானு வந்து பாருங்கள். இருந்துச்சுன்னா லைக் அதை எழுதி எடுங்க ஃபர்ஸ்ட். அண்ட் எல்லாருமே வந்து மெயினாக வந்து நான் சொல்ல விரும்புகிறது லைக் 10th 12th வந்து ஃபெயில் ஆகிருக்கீங்க, ஸோ ப்ளீஸ் வந்து நீங்கள் அதை எழுதி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஃப்யூச்சரில் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் வந்து ரைட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எவ்வளோ தடவை நீங்கள் ஃபெயில் ஆனாலும் பிரச்சனையே இல்லை, எழுதி எடுத்துக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.